முதுகு முழுவதும் இவ்வளோ சாக்கடையை தூக்கிக்கிட்டு முதலமைச்சர் வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் மத்திய அரசு நீதி கொடுக்கல, மத்திய அரசு நீதி கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கறதுக்கான மாதிரி ஆட்டம். அமராவதி புதிய தலைநகராக உருவாக்குவதற்காக வழங்கப்பட்ட சிறப்பு நிதி உனக்கு வேணும்னா தமிழ்நாட்டின் 3 மாநிலமாக பிரி. ஒன்று சேலத்தை மையமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி, அல்லது திருச்சியை மையமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி, மதுரையை மாநிலமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி. இல்லை நீ சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது? நான் வெவ்வேறு ஊர், நான் ஏன் பிறந்த ஊர், எங்கள் அப்பம் பிறந்த ஊர் தஞ்சாவூர், ஆக நான் தஞ்சாவூர் தான் தலைநகர் ஆக்குவேன். வாக்கு புதிய மாநிலம் பிரிப்பதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால் நாங்கள் அந்த புதிய தலைநகர் உருவாக்குவதற்கு 15,000 கோடி, 3 தலைநகரம் என்றால் 45,000 கோடி ரூபாயை 15 நாளில் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் தயார். ஸ்டாலினெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எல்லாம் வரவும் பூரா அறிவாளினோ அவன் பெரிய சர்வீஸ் பண்ணணும் நான் நம்ப தயாராக இல்லை. டோப்பாவை காட்டி ஆட்சியை நடத்துகிறாங்க, அதுக்குள்ளார ஒன்றும் இல்லை. அப்படிங்கிற போது இது டோப்பா இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் வரட்டுமே. எங்ககிட்ட தனியாக பேசும்போது சொல்லுவார், ஸ்டாலின் அவன் ஒரு தத்தியா, அவன் ஒன்றும் புரியாதியா. எத்தனை முறை சொல்லியிருக்காரு? இல்லைன்னு சொல்லு. மத்திய அரசு தான் ஒன்றிய அரசாச்சு. உங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள், உங்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகிற பத்திரிகைகள், ஊடகங்கள், மற்ற ஊடகங்களை கூட அதே போலவே பொதுவான ஊடகங்கள் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களை கூட அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்ல வைக்கிற நிலை. இவைகளும் எத்தனையும் செய்துவிட்டு ஏதோ மாநில அரசு தான் சர்வ அதிகாரம் படைத்தது போலவும் சர்வ வல்லமை படைத்த அரசு போலவும் ஒன்றிய அரசு ஒன்றுக்கு உதவாத அரசு என்றது சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, ஏன் இப்பொழுது பிச்சைக்காரர்களைப் போல் மாவட்டம் தோறும் மத்திய அரசு செய்யவில்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக பெத்தாம்போக்காக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்லிவிட்டு போகக்கூடாது. ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, உங்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறான் என்பதற்காக கடிதத்தை தட்டக்கூடாது. சரி, பேரிடர் நிதியை எங்களுக்கு சரியாக பயன்படுத்தவில்லை, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கவில்லை, இதுதானே குற்றச்சாட்டு. அவர்கள் குற்றச்சாட்டு இதுதான். சரி, இதுவரை கொடுத்த நிதிகளுக்கெல்லாம் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எங்க? மத்திய அரசு கொடுத்த நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து யூடிசி கொடுத்துட்டீங்களா? சொல்லுவோம். பக்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரி வச்சிருக்கீங்க, உதயசந்திரன் உன் செக்ரட்டரியா? சொல்லு. கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் பேசுறதுக்கு மட்டும் பர்சனல் செக்ரட்டரி அல்ல. ஊழல் பணத்தை எங்கெங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடாது. அரசாங்கத்தை முறையாக வழிநடத்துவதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்றால் எதற்காக உள்துறை செயலாளர் உட்பட 65 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே நாளில் மாற்றின? சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் உட்பட 116 போலீஸ் அதிகாரிகளை ஏமாத்தின? என்ன அவ்வளவு அவசரம்? எதற்காக? முதுகு முழுவதும் இவ்வளவு சாக்கடையை தூக்கிக்கிட்டு முதலமைச்சர் வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் மத்திய அரசு நீதி கொடுக்கல, மத்திய அரசு நீதி கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கறதுக்கான மாதிரி ஆட்டம். சொல்லு, நம்ம தான் கேட்குது. நிதியமைச்சர் நாடாளுமன்றத்திலே கேட்குது. உன்னால் பதில் சொல்ல முடியுதா? இந்த முறை தேர்தலுக்கு பின்பு ஆந்திர பிரதேசத்திலே மாநில அரசு அமைகிற போது அமராவதியை தலைநகராக கொண்டு புதிய தலைநகரம் அமைக்கப்படும். அதற்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்க சொல்லி கேட்போம். இதுதான் எங்கள் 2 பேர்த்துடைய அறிக்கையும், தேர்தல் அறிக்கை. அதன் அடிப்படையில் இந்த 2 கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி எங்களுக்கு என்டிஏவில் இருக்காங்க.
தேர்தல் அறிக்கை ஒன்றா தான் வெளியிட்டோம். அதுதான் வெற்றி பெற்றது. நாங்கள் எங்களுக்கு ஆதரவு வாங்குறதுக்காக பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே குற்றச்சாட்டு. என்ன ஊடகத்தில் இருக்கிற நண்பர்கள் பத்திரிக்கையாளர்களான ஏமாளிகளா? நீங்கள் சொல்கிற ஏன்னா அவங்க முதலாளி சொல்கிறாங்கங்கிறதுக்கு அப்படியே ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் அதை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நான் கூட கேட்டப்ப தான் திருப்பி கேட்டேன். அமராவதி புதிய தலைநகராக உருவாக்குவதற்காக வழங்கப்பட்ட சிறப்பு நிதி உனக்கு வேணும்னா, தமிழ்நாட்டுக்கு வேணும்னா, தமிழ்நாட்டையும் 3 மாநிலமாக பிரி. 3 புதிய தலைநகரை உருவாக்குவோம். ஒன்று சேலத்தை மையமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி, அல்லது திருச்சியை மையமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி, மதுரையை மாநிலமாக வச்சு ஒரு மாநிலம் பிரி. திருச்சி ஏற்கனவே முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கிற போதே திருச்சியை 2வது தலைநகராக உருவாக்குவதற்கு முயற்சித்தார். யாரும் அதை மறுக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது. அது அத்தனை தகுதியும் உள்ளது. இல்லை நீ சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது? நான் வெவ்வேறு ஊர், நான் ஏன் பிறந்த ஊர், எங்கள் அப்பா பிறந்த ஊர் தஞ்சாவூர், ஆக நான் தஞ்சாவூர் தான் தலைநகராக ஆக்குவேன். வாக்கு அப்படி ஒரு புதிய தலைநகரை நீ உருவாக்கினால், புதிய மாநிலம் பிரிப்பதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால், நாங்கள் அந்த புதிய தலைநகர் உருவாக்குவதற்கு 15,000 கோடி, 3 தலைநகரம் என்றால் 3 மாநிலம் என்றால் 15,000 15,000 15,000 45,000 கோடி ரூபாயை 15 நாளில் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் தயார். நீ தமிழ்நாட்டை 3 மாநிலமாக பிரிக்க தயாரா? எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம மத்திய அரசை வச்சுக்கிடுச்சு. அதுக்குன்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. 100% தமிழ்நாடு வசூல் பண்ணுறது 100% அப்படியே கொடுத்தாச்சு. அப்படியே உங்கள்கிட்ட தான் இருக்குது. மத்திய அரசு வசூல் பண்ணுற டேக்ஸில் 41% அதுவும் உனக்கு கொடுத்தாச்சு. திட்டங்களுக்காக 29% அதுவும் உனக்கு கொடுத்தாச்சு. மத்திய மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய கன்கரண்ட் சப்ஜெக்டில் இருக்கிற வேலைகளுக்கு இவ்வளோ கொடுத்து சொல்லு. இதெல்லாம் மாற்றி சொல்லணும். எங்கே போய் பேசணும்? நிதி ஆய்வு கூட்டத்தில் போய் இதெல்லாம் சொல்லணும். ஏன் இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு கொடுக்கல, இந்தந்த துறைக்கு கொடுக்கல? நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த துறையில் நான் இவ்வளோ போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் குறைச்சிட்டீங்க, பட்டியல் போடு. இல்லை யூபிஏ கவர்மெண்ட்டில் இவ்வளோ வாங்கினோம், உங்கள் கவர்மெண்ட்டில் குறைச்சிட்டோம் சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தப்பாக தெரியலையே. ஏன் என்ன தப்பு? நான் தான் சொல்கிறேனே, ஒட்டு மொத்தமாக முதலமைச்சராக வர்றவங்க எல்லாருமே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எல்லாம் வர்றவங்க பூரா அறிவாளினோ, முதலமைச்சராக வர்றவங்க பூரா பெரிய ஜீனிஸனோ, அவன் பெரிய சர்வீஸ் பண்ணணும் நான் நம்ப தயாரில்லை. ஸ்டாலினையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முதலமைச்சராக வர்றவங்க யாருமே அது ஒன்றும் பெரிய விஷயமா நான் கருதலை. அதனால் இப்போ முதலமைச்சரே அப்படி இருக்கிற போது துணை முதலமைச்சர் யார் வந்தால் என்னங்க? வரட்டுமே. இந்த நாட்டு மக்கள் அதையும் தான் பார்க்கட்டும். இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பாராட்ட தானே செய்கிறாங்க. பெரிய பெரிய போஸ்ட்டாக விட்டுருக்காங்களா? அது மாதிரி என்ன டோப்பாவை காட்டி ஆட்சியை நடத்துகிறாங்க, அதுக்குள்ளார ஒன்றும் இல்லை. அப்படிங்கிற போது இது டோப்பா இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் வரட்டுமே. அது அவருக்கே தெரியுங்க. அவர் மகன்லாம் வெம்பி பழுத்தவன்னு, காயாக இருந்தவே இப்போதே பழுத்தவன்னு தெரியும். என்ன அவருக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். எனக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக உண்டு. இவரை கூட தான் எங்கள் அப்பா சொன்னார். என்ன சாமியார் மடமான்னாரு? என்ன திமுக என்ன சாமியார் மடமா? எல்லாம் வாரிசெல்லாம் அறிவிச்சிட்டு போகிறதுக்கு. எங்ககிட்ட தனியாக பேசும்போது சொல்லுவார், ஸ்டாலின் அவன் ஒரு தத்தியா, அவன் ஒன்றும் புரியாதியா. எத்தனை முறை சொல்லியிருக்காரு? இல்லைன்னு சொல்லு. தத்தியும் பாரு அவங்க அப்பா. அப்புறம் தத்தி அவர் முதலமைச்சர் ஆகினார் இல்லையா? அவர் இருக்கும்போத கட்சி கொடுத்தார்ல. அப்புறம் இவர் பழுக்கலன்னா என்ன? 10 நாள் கழிச்சா பழுத்துக்குது. என்ன லேட்டு 4 அடி போட்டால் பழுக்குது. இந்த காந்தக்கல்லில் கொண்டு போய் கொடுங்க யாராவது, நான் தர்றேன். என்ன
பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா? நம்ம தொட்டியத்துக்கு போனோம்னா வாழைக்காய் வண்டியில் பூரா காந்தக்கல் இருக்குது. பழுக்காத பழம் பழுத்துரும், வாங்கி கொடுப்போம், காந்தக்கல் அனுப்புவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மன்றமெல்லாம் இருந்தது இங்கே ஒரு காலத்தில். நம்ம தம்பி பாருங்க பொய்யாமொழி பையன், மகேஷ் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி கூட அந்த மன்றத்தில் இருந்தான். அதனால் அந்த மன்றமெல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சருக்கு காந்தக்கல் அனுப்புங்க. எங்கள் தலைவரை நீ எப்படி பழுக்கலன்னு சொல்லலாம், தான் நாங்கள் பழுக்க வைக்கிறோம் தான் காந்தக்கல். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.